ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களுக்கு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டோடைய வார்த்தை எசேக்கியேல் 47 அதிகாரம் 35 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. அங்கே வேத வசனத்தை வாசிக்கும்போது அந்நாள் முதற்கொண்டு அந்த நகரம் யெகோவா ஷம்மா எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா ஷம்மா என்றால் லார்ட் இஸ் அட் பிரசன்ட், தேவனாகிய கர்த்தர் அங்கே பிரசன்னமாகி இருக்கிறார் என்பதுதான் பொருளாகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் எப்பொழுது நம்மோடு இருக்க விரும்புகிற தேவன். அன்றைக்கு மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், இதோ உன் கூடாரங்களிலே நான் உலாவ விரும்புகிறேன், எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தானே முன்வந்து ஒரு கூடாரத்தை உருவாக்கி கொண்டு அவள் நடுவிலே உலாவினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் உங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்கேயோ இருந்து கூட இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நம்மளுடைய உலகத்தில் நம்ம பார்க்குறோம். அநேக இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த இறைவர்களுடைய வழிபாடுகள் செய்கிற மக்கள் அந்த ஊருக்கு வெளியே வச்சுருப்பாங்க. ஊருக்குள்ளே கோயில் வைக்கிறது 1-2 ஊர்களில் இருக்கலாம். மற்ற எல்லாரும் ஊருக்கு வெளியே தான் கோயில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த சாமியுடைய அந்த ஆண்டவனுடைய நிழல் பட்டாலே என்னமோ ஆயிரும்னு சொல்லி இல்லைங்களா. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உடைய நடுவிலே உலாவுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அதுதான் உண்மையானது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். மோசைக்கு சொன்னார், யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு சொன்னார், உனக்கு வார்த்தை நான் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். தேவன் பிரசன்னமாகி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலைமைகளில் எந்தெந்த சூழ்நிலைகளில் தேவன் பிரசன்னமாகி இருக்கிறார். அருமையானவர்களே, குழப்பத்தோடு வாழ்க்கை பயணத்திலே எம்மாவு சீஷர்கள் போய்கொண்டிருந்தார்கள். எங்கள் எதிர்காலம் என்ன, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடு இருக்கும் பொழுது இயேசு தாமே, அவர்களோடு உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தாமே அவர் கண்களுக்கு தெரியப்படாமல் வேத வசனங்களை விளக்கி கொடுத்து ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் எங்கே பிரசன்னமாகி இருக்கிறார்? உன் வாழ்க்கையிலே குழப்பத்தோடு போகிறாயா? உன்னிலே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். உன்னுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொடுத்து, நான் யெகோவா ஷம்மாப்பா, குழப்பத்திற்கு தேவன் அல்ல, குழப்பத்திலிருந்து விடுவிக்கிற தேவன். எதிர்காலத்தை குறித்து நீ குழம்பி போயிருக்கிறாய் அல்லவா, உனக்கு ஒரு தெளிவை தரட்டும் என்று யெகோவா ஷம்மா உன் வாழ்க்கையிலே அந்த குழப்பங்களை தெளிவிப்பார். ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரே இல்லை, கிறிஸ்துவே இல்லை என்று சொல்லி மறுதலித்த ஒருவன் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் போய்கொண்டிருந்தான். யெகோவா ஷம்மா வழியிலே அவனுக்கு பிரசன்னமாகி அவன் சவாரி செய்த கோயிலிருந்து கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். இயேசு சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நான் யெகோவா ஷம்மாப்பா, நான் எங்கும் இருக்கிறவர், பிரசன்னமாகி இருக்கிறவர், காணாத தேவன் அல்ல என்று அவனை உணர்த்தி அவனை மனம் திரும்பும்படி வைக்கிறார். ஒருவேளை என் குடும்பத்திலே கட்டுப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் இருக்கிறார்களா? எங்கோ போய்கொண்டு இருக்கிறார்களா? தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்களோ? உன் கணவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? உடைய மனைவி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லையோ? மனம் தளர்ந்து போகாதே. யெகோவா ஷம்மா இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த பவுலாக மாற்றின கர்த்தர், சவுலை பவுலாக மாற்றின கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையின் இடைப்பட்டு மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, பயம். எப்படி இந்த ஊரை சந்திப்பது? யாராவது நம்ம பார்த்து விடக்கூடாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பயந்து 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 அன்றைக்கு சீஷர்கள் வீட்டின் கதவுகளெல்லாம் பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு ஒருவேளை சமுதாயத்தை பார்க்க பயந்து ஒதுங்கி பூட்டின வீட்டை போல வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாயா? யோசித்து கொண்டு இருக்கிறாயா? நான் எப்படி அவங்க மூஞ்சில முழிக்கிறது கேட்பாங்களே, நான் என்ன பதில் சொல்றது? ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சமாதானம், கவலைப்படாதே. பூட்டின வீடு தானோ, அடைபட்ட வாசல் தானோ, பயப்படாதே. அடைபட்ட வாசல் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது அந்த அடைபட்ட வாசலான அந்த வீட்டிலும் ஒரு வழி பிறந்ததல்லவா, சந்தேகங்கள் நீங்கினதல்லவா, பயங்கள் தெளிவடைந்ததல்லவா. அந்த பூட்டின வீட்டிலிருந்த மக்கள் தான்
வெளியே போய் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த நசனா இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள். அந்த ஜீவாதிபதி யார்? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கலங்கி கொண்டிருந்த மக்கள். அவர்களுக்கு ஆண்டவர் பிரசன்னமாகிறார். பிரைஸ் தி லார்ட். எங்களோடு இந்த உலகத்திலே யார் கூட வர முடியும்? என்ன நடக்க போகிறது? வாட் இஸ் நெக்ஸ்ட்? வானத்தை அண்ணாந்து பார்த்த கலிலேயராகிய மக்கள், வானத்தின் தேவதூதர் சொல்கிறார்கள், கலிலேயராகிய இயேசு மக்களே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு எப்படி பூமியிலிருந்து எழுதினாரோ அதை போலவே வருவார். நீ ஏக்கத்தோட பார்க்குறியா? ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஜெகோவா ஷம்மா இன்னைக்கு சொல்கிறார், அவர் வருவார், அவர் வருவார். மறுபடியும் நான் உங்களிடத்தில் வருவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். யெகோவா ஷம்மா உன்னோடு இருக்க விரும்புகிறார், உன்னோடு வாழ விரும்புகிறார். இதற்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், இன்றைக்கு உன் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடு. யெகோவா ஷம்மாவே, எனக்குள்ளே வாரும், ஒரு புதிய வாழ்க்கை தாரும் என்று சொல்லுங்கள். அவர் உங்களோடு வருவார், உங்களோடு உலாவுவார், ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்து யெகோவா ஷம்மா என்பதை நிரூபிப்பார். அப்படிப்பட்ட நாளாயிருக்க கர்த்தர் அருள்சிவாராக. ஆமேன்.